ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, பசுபதி என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. பரமேஸ்வரனுக்கு பசுபதி என்று பெயர். இங்கு பசு என்று சொல்வது அவருடைய வாகனமான ரிஷபத்தையோ காவலாலான நந்தியையோ அல்ல. பசு என்பது நாம் தான். ஜீவர்கள் எல்லாம் பசுக்கள். அவர்களுக்கு எஜமானனாக இருக்கும் ஈஸ்வரனே பசுபதி. தழையை கண்ட இடமெல்லாம் ஓடுகிற பசுவை போல் இந்திரிய சௌக்கியத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நாம். பசுவின் சொந்தக்காரன் அதை கட்டி போடுவது போல் பசுபதியான ஈஸ்வரன் நம்மை கட்டி போட்டிருக்கிறான். எங்கே கட்டியிருக்கிறான்? கண்ணுக்கு கட்டு எதுவும் தெரியவில்லையே என்று தோன்றும். ஆனாலும் நம்மை அறியாமலேயே இந்த கட்டை பற்றி நாம் அவ்வப்போது பேசுகிறோம். ஒரு காரியத்துக்காக நாம் எத்தனையோ முயற்சி செய்கிறோம். அப்படியும் அது பலித்தமாகவில்லை. இச்சமயத்தில் முடிந்ததெல்லாம் செய்தேன், ஆனால் கர்ம பந்தம் யாரை விட்டது, காரியம் ஜெயிக்கவில்லை என்று சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். பந்தம் என்பதுதான் கட்டு. நம்முடைய பூர்வ கர்மாவினால் நம்மை கட்டியிருக்கிறார் பசுபதி. கயிற்றால் கட்டப்பட்ட பசுவுக்கு அந்த கட்டின் மீது கோபம்தான் வரும். ஆனால் கட்டை அவிழ்த்து விட்டால் என்ன ஆகிறது? அது அசலான் தோட்டத்தில் மேய்கிறது. அவன் அதை வெளு வெளு என்று வெளுத்து கட்டுகிறான். பட்டியில் கொண்டு போய் அடைக்கிறான். அப்போதுதான் பசுவுக்கு தன்னை கட்டி போட்டிருந்தது எவ்வளவு நல்லது என்று தெரிகிறது. இப்படியேதான் கர்மை கட்டை பற்றி நமக்கு கோபம் வருகிறது. ஈஸ்வரன் இப்படி ஒரு கட்டை போடாவிட்டால் நமக்கு தோல்வி துக்கம் இதெல்லாம் ஏற்படாது. தோல்வியும் துக்கமும் வருவதால் தான் நாம் இப்போது நமக்கு இவ்வளவுதான் பொசிப்பு என்கிற புத்தியை பெற்று இருக்கிற மட்டும் திருப்தியுடன் நிம்மதியுடன் வாழ கொஞ்சமாவது முயல்கிறோம். இவை இல்லாவிட்டால் நம்முடைய ஆசைக்கும் நாம் போடுகிற பிளானுக்கும் முடிவே இராது. இத்தனை பலமான கட்டு இருக்கும்போதே நம்மில் ஒவ்வொரு தனி மனுஷனின் ஆசைக்கும் இந்த சிருஷ்டி முழுவதையும் ஆகுதி பண்ணினாலும் போதாமல் இருக்கிறது. பூலோகம் போதாதென்று இப்போதே சந்திரமண்டலம் மார்ஸ் என்று பேசுகிறோம். கட்டு இல்லாவிட்டால் கேட்கவே வேண்டாம். இப்போதே இத்தனை போட்டி பொறாமை சண்டை என்றால் அப்போது எப்படி இருக்கும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது. நம் ஆசை அவ்வளவையும் காரியத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாதபடி கர்மம் நம்மை கட்டி போட்டிருக்கிறதோ நாம் பிழைத்தோமோ? பசுவை கட்டி போடாவிட்டால் அது பயிரையும் பாழாக்குகிறது, தானும் அடிபடுகிறது. அதுபோல கர்மாவால் ஈஸ்வரன் நம்மை கட்டி போடாவிட்டால் நம்மையும் கெடுத்து கொண்டு லோகத்தையும் கெடுத்து விடுவோம். இப்போதே கெடுக்கிறோம். துர்பலத்திலேயே இவ்வளவு கெடுத்தால் சுயேச்சை பலம் பூரணமாக இருக்கும்போது எவ்வளவு கெடுப்போம். கயிறு போட்டு கட்டுவதால் தான் ஏதோ ஒரு சமயத்திலாவது பசுவுக்கு கட்டுத்தறியிடம் வந்து படுக்க முடிகிறது. கர்மம் கட்டுவதால் தான் நாமும் எப்போதாவது அதற்கு முளையான ஈஸ்வரனிடம் சித்தத்தை படுக்க வைக்கிறோம். இல்லாவிட்டால் பகவானை அடியோடு மறந்து இப்படியே சம்சாரத்தில் உழன்று கொண்டுதான் இருப்போம். நம்முடைய க்ஷேமத்துக்காக நாமே நமக்கு அதிக உபத்திரவத்தை உண்டாக்கி கொள்ளாமல் இருப்பதற்காக பகவான் நம்மை கட்டி போட்டிருக்கிறார். எப்பொழுது அவிழ்த்து விடுவீர் என்று அவரை கேட்டால், ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்யாமல் அதனால் உனக்கும் பாபம் உண்டாக்கி கொள்ளாமல் இருக்கிற பக்குவம் வந்தால் அவிழ்த்து விடுவேன் என்கிறார். குழந்தை விஷமம் செய்தால் கட்டி போடுகிறோம். நம்மிடம் ஆசை என்ற விஷமம் இருப்பதால் நம்மை பசுபதி கட்டி போட்டிருக்கிறார். குழந்தைக்கு விஷம புத்தி போய்விட்டால் அப்புறம் கட்ட மாட்டோம். நமக்கு ஆசை போய்விட்டால் ஈஸ்வரனும் நம்மை அவிழ்த்து விடுவார். ஆசையினால்தான் பலருக்கு பலவித கஷ்டங்களை உண்டாக்கி நாமும் கஷ்டப்படுகிறோம். ஆசை போய்விட்டால் யாருக்கும் நம்மால் கஷ்டமில்லை. அப்போது கட்டும் இல்லை, அவிழ்த்து விடுவார். கட்டு போய்விட்டது என்பதால் அசலான் தோட்டத்தில் மேய மாட்டோம். ஏனென்றால் அசலான் தோட்டத்தில் மேயாத புத்தி நமக்கு வந்த பிறகுதான் பசுபதி கட்டையே எடுக்கிறார். கட்டு போன பின் நாம் கட்டுப்பட்ட நிலையிலிருந்து உயர்ந்து கட்டியவனின் நிலைக்கே போய்விடுவோம். கட்டு இருக்கிற வரையில் நாம் வேறு சுவாமி வேறு என்று பூஜிக்கிறோம். கட்டு போய்விட்டால் நாமே அவன் என்று தெரிந்து கொள்வோம். அப்புறம் பூஜை கூட வேண்டாம். ஒரு நிலை வரையில் ஜீவன் பசு என்று ஸ்ருதியும் சொல்கிறது. அது எந்த நிலை? தேவதாம் அந்யாம் உபாசத்தே என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு பொதுவாக இஷ்ட தேவதையை விட்டுவிட்டு அதற்கு அந்நியமான தேவதையை உபாசிக்கிறவன் பசு என்று பொருள் சொல்வார்கள். அது தவறு. தான் பூஜிக்கிற தேவதை தனக்கு அந்நியமானது என்று நினைத்து எவன் பூஜை செய்கிறானோ அவன் பசு என்பதே சரியான அர்த்தம். ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.